வணக்கம். சீனாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருக்கின்ற அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் ஆகியோருக்கு இடையிலான தீர்க்கமான பேச்சுவார்த்தை பெய்ஜிங்கில் இருக்கின்ற மக்களின் மகா மண்டபத்தில் வியாழக்கிழமை நடைபெற்று முடிந்தது. இந்த சந்திப்பின் போது புதிய சகாப்தத்தில் இரு வல்லரசு நாடுகளும் சுமூகமாக முன்னோக்கி செல்வதற்கான சரியான வழியை கண்டறிய வேண்டும் என்று சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் வலியுறுத்தியிருக்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு தொடர்பில் ஷி ஜின்பிங் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகளை விட பொதுவான நலன்களே அதிகம் காணப்படுகின்றன. ஒரு நாட்டின் வெற்றி மற்றொன்றுக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பாகும். ஒத்துழைப்பதன் மூலம் இரு நாடுகளும் நன்மையடையும். மோதிக்கொள்வதன் மூலம் இருவருமே நஷ்டமடைவர். நாம் எதிரிகளாக அல்லாமல் ஒருவருக்கொருவர் உதவும் கூட்டாளிகளாக செயல்பட வேண்டும். உலகளாவிய சவால்களை ஒன்றிணைத்து எதிர்கொள்வதன் மூலம் உலகிற்கு அதிக ஸ்திரத்தன்மையை வழங்க முடியும் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நூற்றாண்டில் காணாத மாற்றங்களை உலகம் தற்போது சந்தித்து வருவதாக குறிப்பிட்ட ஷி ஜின்பிங் துசிடிடிஎஸ் பொறியை வளர்த்து வரும் ஒரு சக்தி ஏற்கனவே உள்ள சக்தியுடன் மோதும் சூழல் கடந்து இரு நாடுகளும் ஒரு புதிய முன்மாதிரியான உறவை உருவாக்க முடியுமா என்பதே இன்றைய தலைவர்கள் முன் உள்ள வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வி என்று தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி ட்ரம்பின் இந்த வருகையினை தொடர்ந்து 2026 ஆண்டானது சீனா அமெரிக்க உறவுகளில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மற்றும் மைல்கல்லாக அமையும் என்று தாம் நம்புவதாக ஷி ஜின்பிங் இதன் போது நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. இப்படி இருக்க பெய்ஜிங்கில் நடைபெறும் அமெரிக்க சீன இடையான உச்சி மாநாட்டில் தாய்வான் விவகாரம் இரு நாடுகளையும் மோதலுக்கு தள்ளிவிடும் என்று ஷி ஜின்பிங்கை எச்சரித்தமையானது தற்போது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இது குறித்து விவாதத்தில் சீன ஜனாதிபதி இருதரப்பினரும் போட்டியாளர்களாக இருக்க வேண்டுமே தவிர எதிரிகளாக அல்ல என்றும் கூறியிருக்கிறார். 2 மணி நேரத்துக்கும் அதிகமாக நீடித்த நேற்றைய பேச்சுவார்த்தைகளில் சீனா அமெரிக்கா உறவுகளில் தாய்வான் பிரச்சினைதான் மிக முக்கியமான விடயம் என்று வெளிப்படுத்தப்பட்டது. இதற்கமைய சீன ஊடகங்கள் வெளியிட்ட கருத்துக்களின்படி தாய்வான் குறித்த நகர்வு தவறாக கையாளப்பட்டால் இரு நாடுகளும் மோதிக்கொள்ளக்கூடும் அல்லது மோதலில் கூட ஈடுபடக்கூடும். இது ஒட்டுமொத்த சீனா அமெரிக்க உறவையும் மிகவும் அபாயகரமான சூழ்நிலைக்கு தள்ளிவிடும் என்று ஷி ஜின்பிங் வெளிப்படுத்தியதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ட்ரம்புக்கு பெய்ஜிங் வழங்கிய அனைத்தும், அதாவது கனிவான அணுகுமுறை, நட்புறவு, இன்னும் நெருக்கமாக ஒத்துழைக்க கரம் நீட்டுதல் போன்றவை இலவசமானவை அல்ல என்றும் அவை ஒரே ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டவை என்றும் ஊடகங்கள் விளக்கியிருக்கின்றன. இதன் மையக்கருத்து ஒரே ஒரு சீனா மட்டுமே உள்ளது என்பதையும் தாய்வானை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதில் பெய்ஜிங் மிகவும் தீவிரமாக உள்ளது என்பதையும் அமெரிக்கா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியதாகவும் கூறியிருக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில்தான் தற்போது ஹார்முஸ் நீரிணை வழியே செல்ல கப்பல்கள் செல்ல தடையில்லை என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சையது அப்பாஸ் அராக்சி கூறியதாக சர்வதேச தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. புதுடெல்லியில் பிரிக்ஸ் வெளியுறவுத்துறை மந்திரிகளுக்கான கூட்டம் இன்று தினம் நடந்தது. இதில் அந்த கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கலந்து கொண்டிருந்தமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்ற சூழ்நிலையில் கூட்டத்தின் ஒரு பகுதியாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சையது அப்பாஸ் அராக்சி ஊடகத்திற்கு என்று அளித்த பேட்டியின் போது ஹார்முஸ் நீரிணையானது அமெரிக்க ஆக்கிரமிப்பால் அதன் முற்றுகையால் தற்போது அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி அவர் தெரிவித்திருந்தார். எங்களுடைய பார்வையில் ஹார்முஸ் நீரிணை அனைத்து வர்த்தக கப்பல்களுக்காகவும் திறந்துவிடப்பட்டு உள்ளது. ஆனால் அவர்கள் எங்களுடைய கடற்படையுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். நாங்கள் எந்த தடையையும் உருவாக்கவில்லை. அமெரிக்காவின் முற்றுகையால் அது உருவானது. அமெரிக்காவால் உருவான இந்த தடுப்பு நடவடிக்கைகளை நீக்கினால் இந்த சிக்கலான நிலைமை முடிவுக்கு வரும் என்று நான் நம்புகின்றேன் என்று சொல்லியும் அவர் கூறியிருக்கின்றார்.
தொடர்ச்சியாக நீண்ட தூர இலக்குகளை மிக துல்லியமாக தாக்கும் திறன் கொண்ட உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட தரையிலிருந்து செலுத்தக்கூடிய பத்தாக் 4 ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செய்திருக்கிறதாக பாகிஸ்தான் இராணுவம் தெரிவித்திருக்கிறது. அண்டை நாடான பாகிஸ்தான் கடந்த ஆண்டு செப்டம்பரில் சுமார் 750 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் திறன் கொண்ட பத்தாக் 4 ஏவுகணை சோதனையை நடத்தியிருந்தது. இந்த நிலையில் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்களுடன் முழுமையாக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட புதிய பதிப்பான பத்தாக் 4 ஏவுகணை சோதனை நேற்று மேற்கொள்ளப்பட்டதாகவும் அது வெற்றிகரமாக நிறைவடைந்ததாகவும் இராணுவம் அறிவித்திருந்தது. அதிநவீன வழிசெலுத்தல் அமைப்புகளுடன் கூடிய இந்த ஏவுகணை தொலைதூர இலக்குகளை மிக துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டதாகவும் கூறப்பட்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இவை இப்படி இருக்க, இஸ்ரேலின் 19 ஆண்டுகால காசா கடற்படை முற்றுகைக்கு சவால் விடும் வகையில் உலகளாவிய சுமுத் கடற்படை தன்னுடைய 2வது மற்றும் மிக முக்கியமான பயணத்தை துருக்கியின் மர்மரிஸ் துறைமுகத்திலிருந்து தொடங்கியிருக்கிறது. மொத்தம் 54 கப்பல்கள் இந்த பயணத்தில் இணைந்திருக்கின்றன. 45 நாடுகளைச் சேர்ந்த சுமார் 500 சர்வதேச ஆர்வலர்கள் இதில் பயணிப்பதாக குழுவின் ஒருங்கிணைப்பாளர் சைப் அபு ஹெஷக் உறுதிப்படுத்தி இருக்கின்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்ற சூழ்நிலையில் நாங்கள் நக்பா தினத்திற்கு ஒரு நாள் முன்னதாக பயணத்தை தொடங்குகின்றோம். இது வரும் நினைவு தினம் மட்டுமல்ல, செயலுக்கான நேரம் என்று ஆர்வலர்கள் முழங்கியிருக்கிறார்கள். கடந்த ஏப்ரல் 29 அன்று இதே போன்ற ஒரு முயற்சியின் போது கிரீட் தீவு அருகே இஸ்ரேலிய கடற்படை 20க்கும் மேற்பட்ட படகுகளை தடுத்து ஆர்வலர்களை கைது செய்தது. தற்போதைய கப்பற்படை அடுத்த வாரம் திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமை, அதாவது மே 18 அல்லது 19 காசா கடற்கரையை நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலிய கடற்படை இப்போதே சர்வதேச கடற்பரப்பில் இந்த கப்பல்களை தடுக்க தயாராகி வருகின்றமை கூட இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்ற சூழ்நிலையில் காசாவில் நிலவும் கடுமையான உணவு மற்றும் மருந்து பற்றாக்குறையை தீர்க்க இந்த தூதுக்குழு அடையாளபூர்வமான மனிதாபிமான உதவிகளையும் ஏற்றிச் செல்கின்றது. இஸ்ரேல் இதனை வெறும் விளம்பர உத்தி என்று விமர்சித்திருக்கின்றமையும் கூட சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்ற சூழ்நிலையில் இப்படி இருக்க இந்த போர் நிலைமையானது எப்படி அமையப் போகின்றது, எவ்வாறு இந்த போர் முடிவடைய போகின்றது என்பதையெல்லாம் நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தின் மத்தியிலே இருக்கின்றோம். ஆகவே என்ன நடக்கப் போகின்றது என்று பொறுத்திருந்தே பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.